ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு முருகனுடைய இரண்டாவது நாமம், மூன்றாவது நாமம் குமரன், குகன் பற்றிய விளக்கம். அருணகிரிநாதர் முருகனுக்கு அடுத்த நாமாவாக சொல்லுகிறார் குமாரன். குமாரன் என்பது மருகி குமரன் என்ற பெயர் வந்தது. குமரன் என்றாலும் இளமையானவன் என்றுதான் அர்த்தம். மாறன் என்ற அர்த்தம். அப்படி என்றால் தேவையற்ற குப்பைகளை அழித்து. அப்படி என்ன தேவையற்ற குப்பைகள் என்று பார்த்தால், நம் மனதில் இருக்கக்கூடிய கோபம், ஆசை, பொறாமை, ஆணவம், பகை, கண்மம், மாயை, இது போன்ற மலங்கள் போன்ற குப்பைகள் நம் மனதில் நிறைய இருக்கின்றன. அந்த குப்பைகளை எல்லாம், தேவையற்ற குப்பைகளை எல்லாம் அழிக்கக்கூடியவன் குமரன். மாறன் என்றால் அழிப்பவன் என்று அர்த்தம். குமாரன் அப்படி என்றால் நம் மனதில் உள்ள குப்பைகளை எல்லாம் நீக்கி அகற்றி சுத்தம் செய்து நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவன். அவன்தான் முருகன். இந்த முருகனுக்கு குமாரன் என்ற பெயரும் வந்தது. அதாவது திருமூலர் சொல்கிறார், மனமானது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை என்று திருமூலருடைய வாக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது நாம எல்லாரும் அறிந்த ஒன்று. எப்போது நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்குகிறதோ அப்பவே இளமை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது என்றுதானே அர்த்தம். முருகனுக்கு குமாரன் என்ற பெயர் நம் கிட்ட இருக்கின்ற தேவையற்ற குப்பைகளை நீக்கிவிடுவான். ஆகவே முருகனுக்கு குமரன் என்ற பெயர் வந்தது. அடுத்த மூன்றாவது நாமமாக குகன். குகன் என்பவன் இதய குகையில் வாழ்பவன் என்பதால் அவனுக்கு குகன் என்ற பெயர் வந்தது. இதயம் ஒரு குகையா என்று கேட்டால் நிறைய பேருக்கு அப்படித்தானே இருக்கு. எல்லாருமே நமக்கு கோபம் வரும்போது நாம சொல்லுவோம், எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எந்த மிருகம் தூங்குது அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க. மிருகம் உள்ள தூங்குது. அது எப்போ வரும், எப்போ முடிக்கும், எப்போ எந்திரிக்கும், எப்போ அமைதியாக இருக்கும், எப்போ பழி வாங்கணும்னு யாருக்குமே தெரியாது. குமாரன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை எல்லாம் வெளியே தள்ளி நம் மனதை தூய்மைப்படுத்தி விடுவார். அப்போ அந்த மனதை தூய்மைப்படுத்தும் பொழுது மனமானது சுத்தமாகிவிடும். அப்போ அந்த குகை, மனமான குகையானது சுத்தமான உடனே அங்கே யார் வாசம் செய்வான்னு பார்த்தீங்கன்னா குகன் வாசம் செய்வார். அவன் இதய குகையில் வாசம் செய்பவன் முருகன். இந்த இதய குகையில் வைத்து கொண்டால் மனிதன், அதாவது குகனை நம்முடைய இதயம் என்ற குகையில் வைத்து கொண்டால் மனித ஆத்மா புனித ஆத்மாவாக மாறும். அவர்களை தான் நம்ம அருளாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உதாரணமா பாருங்க, அருணகிரிநாதர் சுவாமிகள், வள்ளல் பெருமாள், பாம்பன் சுவாமிகள், முருகனடியார்கள் பாருங்க, அவங்க மனதில் கோபம், ஆசை, பகை, வஞ்சனை எதுவுமே இருக்காதுங்க. அங்க குகன் வாசம் செய்கிறார். அதனால் தான் முருகனுக்கு குகன் என்ற பெயரும் வந்தது. அப்போ யாரெல்லாம் முருகா என்று அவரது திருவடியை தஞ்சமடைந்து சரணடைந்து நீயே எனக்கு கதி, எந்த நேரமும் முருகன் நாமம் ஜபம் செய்து கொண்டு, எந்த நேரமும் முருகன் நாமங்களை ஜபம் செய்து கொண்டே இருந்தால் நம் மனதில் இருக்கும் குப்பைகளை அழித்து குமரனாக நின்று நம்மை தூய்மைப்படுத்துவான். அப்புறம் அதே மனதிற்குள்ளே அவன் குகனாகவும் எழுந்தருளுவான். இதுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்கிறார். உருகும் செயல் தந்து முருகா என்று சொன்னால் உள்ளம் முருக வேண்டும், ஊன் முருக வேண்டும், எண்ணம் முருக வேண்டும். வாய் மட்டும் சும்மா முருகா அப்படின்ற நாமத்தை சொல்லி அதில் எந்த ஒரு பயனும் இருக்காது. இறை வழிபாடு என்பது உண்மையான உருக்கத்தை எப்போது தரும்? நம் மனம் நயத்து போனால் தரும். நம் மனதார இறைவனை உணர்கிற போது தரும். இனிமேல் உங்களுக்கு நாமம் சொல்லும் போது அப்படி என்று நெச்சி முருகா என்ற நாமத்தை எடுத்துக்குங்க. நின்னாலும் முருகா, உட்கார்ந்தாலும் முருகா, உறங்கினாலும் முருகா. முருகச்சிந்தை ஒன்றை நாடும் போது நமக்கு போதும். நடிக்கும் போதும் முருகச்சிந்தை, பாடும் போதும் முருகச்சிந்தை, படிக்கும் போதும் முருகச்சிந்தை, எல்லாமே முருகா முருகா என்று சொல்லி சொல்லி நாமத்தை உணர்ந்து உணர்ந்து உருகி இந்த நாமங்களுடையே நாம் பழக வேண்டும். அப்படியானால் நம் மனமானது செம்மையாகி முருகனுடைய பரிபூர்ண அருளை பெறலாம். முருகன், குமரன், குகன் இந்த 3 நாமங்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.